அக்ஷய திருதியை அது ஒரு சாதாரண நாள் அல்ல. அது அக்ஷயம் என்ற சொல் கொண்டு வரும் ஒரு அதிசய நாள். அதாவது அழியாதது என்ற பொருள் கொண்ட ஒரு புனித தினம். இந்த நாள் செல்வம் சேர்க்கும் நாள். அந்த நாளில் வாங்கும் ஒரு பொருள். அது ஒரு பொருள் மட்டுமல்ல. அது ஒரு நம்பிக்கையின் விதை. அறியாமல் நாம் பணத்தை செலவழிக்கும் நாளா? இல்லை. இது செலவில்லாமல் செல்வம் சேரும் நாள். அந்த நாள் பகவத்கீதையை ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறிய நாளும் இதுதான். அதனால்தான் இந்த நாளில் பகவத்கீதையை ஓதுவது மிகச் சிறப்பு. மற்றொரு புராணக் கதை சொல்லுகிறது, அன்னமீகையான அன்னை அன்னபூரணி மகாவிஷ்ணுவுக்கு அன்னதானம் செய்த நாள் இதுதான். அதனால்தான் இன்று அன்னதானம் செய்தால் பசியும் வறுமையும் எட்டாதே என நம்பப்படுகிறது. மற்றொரு காரணம், பரசுராம அவதாரத்தை ஸ்ரீவிஷ்ணு எடுத்த நாளும் இதுதான். அதனால்தான் இன்று ஸ்ரீவிஷ்ணுவின் பக்தி நம் வாழ்வில் நிலைத்த வெற்றியை தரும் என நம்பப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள்: தங்கம், வெள்ளி, தர்மம், பூஜை, அன்னதானம், புனித நடத்தை. இவை அனைத்தையும் சேர்த்து சீரான வாழ்வை கட்டும் ஒரு அற்புத நாள். அட்சய திருதியை அன்று வணங்க வேண்டிய தெய்வங்கள்: ஸ்ரீமகாவிஷ்ணு, லட்சுமி தேவி, அன்னை அன்னபூரணி, பரசுராமர். அன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் ஒரு தீபம் ஏற்றி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதிலே வைப்பது, ஒரு அன்னதானம் செய்வது, நல்ல நோக்கம் கொண்டு ஒரு நற்கருமத்தை தொடங்குவது. அந்த நற்கருமம் உங்கள் வாழ்க்கையின் அக்ஷயம் ஆகட்டும், அழியா நற்பயனை உண்டாக்கட்டும். அக்ஷய திருதியை என்பது இந்தியாவில் செல்வ விருத்திக்காக மிகவும் முக்கியமான ஒரு புண்ணிய நாள். இந்த நாளில் நீங்கள் வாங்கும் பொருட்கள் அக்ஷயம் அழியாத பயன் தரும் என நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் மக்கள் தங்கம், வெள்ளி மற்றும் புதிய பொருட்கள் வாங்குவதை ஆசீர்வாதமாக கருதுகிறார்கள். அக்ஷய திருதியை அன்று என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்? அவை எப்படி செல்வத்தை ஈர்க்கும்? அக்ஷய திருதியை அன்று வாங்க உகந்த முக்கிய பொருட்கள்: தங்க நகைகள், தங்க நாணயங்கள் வாங்கலாம். வாங்கியதும் அதை பிளாஸ்டிக் மூடி வைக்காமல் ஒரு தீபம் ஏற்றி லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கலாம். பின்னர் நல்ல நாளில் பயன்படுத்தலாம். தங்கம் செல்வச் சிறப்பிற்கும் வளமிக்க வாழ்க்கைக்கும் அடையாளம். தங்கம் என்பது மகாலட்சுமியின் அம்சம். அன்றைய நாளில் ஒரு சிறிய தங்க நாணயம் கூட வாங்கினால் அது உங்கள் வீட்டில் அழியாத வளத்தை கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது. இது பண வெற்றிக்காகவும் குடும்ப நிம்மதிக்காகவும் ஒரு சக்தி வாய்ந்த துவக்கம். வெள்ளி ஆற்றல், புனிதம், சமநிலை குறிக்கும். வெள்ளி கலசம், வில்வம், பஜனை சாமான்கள், பூஜை பாத்திரங்கள் வாங்கலாம். இது வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்படுத்தும். வெள்ளி என்பது சாந்தி, சமநிலை மற்றும் குடும்ப வெற்றுமையைப்படுத்தும் சக்தி. வெள்ளி பிளேட், காம்த், குங்குமச்சிமிழ், கோலம் தட்டு எந்த ஒரு வடிவிலும் வாங்கலாம். அது உங்கள் வீட்டில் உஷ்ணத்தை குறைத்து அமைதியை கொண்டு வரும். துளசி மெட்டு அல்லது பஞ்சகவ்யா மூலிகைகள், இவை ஆழ்ந்த ஆன்மீக சக்தியை உள்ளடக்கியவை. வீட்டில் வைக்கும்போது வாஸ்துவும் செறிவாகும், நன்கு காற்றோட்டமும் ஏற்படும். புத்தகம் பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம். அக்ஷய திருதியை அன்று ஒரு புனித ஆன்மீக நூல் வாங்கினால் அந்த ஞானத்தின் விளக்கு உங்கள் மனத்தில் எப்போதும் ஏற்கும். புதிய உடைகள், புதிய தொழில் தொடங்குவது, புதிய வீடு. புதிய உடை என்பது புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். அன்றைய நாளில் பயிர்கள் வாங்குவது நம்மை நிலைத்த உணவுப் பொருட்களால் பாதுகாக்கும். அரிசி, பாசிப்பயறு, உளுந்து, சாமை இந்த மாதிரியான தர்மமான உணவுப் பொருட்கள் நல்ல வாழ்வை தரும். எனவே வியாபாரம் செய்கிறவர்கள் தங்கம், வெள்ளி, கணக்கு புத்தகம், நாணயங்கள் வாங்கலாம். வீட்டுக்காரர்கள் துளசி, பூஜை பொருட்கள், ஆன்மீக நூல்கள், நவதானியங்கள், பசுமை மூலிகைகள் வாங்கலாம். அன்னதானம் செய்யும் பொருட்கள்: அரிசி, பருப்பு, நெய், எண்ணெய், காய்கறிகள் வாங்கி அன்னதானத்திற்கு பயன்படுத்தலாம். இது பிறர் அரிசி, பருப்பு, நெய், எண்ணெய், காய்கறிகள் வாங்கி அன்னதானத்திற்கு பயன்படுத்தலாம். இது பிறப்பறிவும் தன்னுடைய செல்வ விருத்திக்கும் வழிவகுக்கும். வீட்டு பூஜைக்கான தேவைகள்: கோமியம், தீபம், பொன்னங்கண்ணி, சம்பங்கி மலர் விதைகள், புன்னை இலை முதலானவை வாங்கலாம். வீட்டின் வாஸ்துவும் ஆன்மீக சக்திகளும் ஒன்று கூடும். வாங்கிய பொருட்களை பயன்படுத்துவதற்கு முன் ஒரு சிறிய பூஜை செய்யலாம். தீபம் ஏற்றிக்கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ என்ற மந்திரத்துடன் வைத்து ஆசியை பெற்றுக்கொள்ளலாம். அதை பின்னர் நல்ல நாளில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அக்ஷய திருதியை அன்று காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை உச்சப்புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று எந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்க வேண்டும்னு ராசிப்படி பார்க்கலாம். மேஷம் ராசிக்காரர்கள் வினோத சிந்தனை, தொழில் முனைவு கொண்டவர்கள்.
அக்ஷய திருதியை அன்று தங்க நாணயம் அல்லது தங்க கம்மல் போன்ற சிறிய நகைகள் வாங்கினால் மன உறுதி, சொத்து சஞ்சயமாகும். தங்க நகை, அலங்கார பெட்டி, கணக்கு புத்தகம் முதலியவைகளை அக்ஷய நாளில் வாங்கலாம். ரிஷபம் ராசிக்காரர்கள் இவர்கள் மிகவும் ஸ்டேபிளானவர்கள், செல்வம் சேர்க்கும் ஆற்றல் அதிகம். வெள்ளி பொருட்கள் வாங்கினால் செல்வமும் சுபிக்ஷமும் அதிகரிக்கும். வெள்ளி விளக்கு, வெள்ளி தட்டு, பூஜை பதார்த்தங்கள் முதலியவைகளை அக்ஷய நாளில் வாங்கலாம். மிதுனம் ராசிக்காரர்கள் இவர்கள் வாக்காற்றல், புத்திசாலித்தனம் இவர்களுக்கு லட்சணம். புதிய புத்தகங்கள் அல்லது எழுத்து, ஆலோசனை தொடர்பான பொருட்கள் வாங்கினால் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். ஆன்மீக நூல்கள், வீடு அலங்கரிக்க புதிய பொருட்கள் முதலியவைகளை அக்ஷய நாளில் வாங்கலாம். கடகம் ராசிக்காரர்கள் இவர்கள் உணர்ச்சி மிக்க ராசி. மன அமைதி, குடும்ப வெற்றுமைக்கு முக்கியம். வெள்ளி பூஜை சாமான்கள், காஞ்சிவரம் பட்டு வாங்கினால் குடும்ப நிம்மதி கிடைக்கும். வெள்ளி கலசம், பட்டு வேஷ்டி, சேலை முதலியவைகளை அக்ஷய நாளில் வாங்கலாம். சிம்மம் ராசிக்காரர்கள் இவர்கள் தலைமை, ஒளி, பெருமை. தங்க நகை, அழகான லட்சுமி சிலை போன்ற பொருட்கள் வாங்கினால் செல்வாக்கு கூடும். தங்க நாணயம், தங்க சின்னம், ஆலய சிற்பங்கள் முதலியவைகளை அக்ஷய நாளில் வாங்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் சுமுகமானவர்கள், ஆராய்ச்சி மனதுடன் இருப்பவர்கள். தூய்மை, அமைதி தரும் பொருட்கள், தூபம், நவதானியங்கள் வாங்கினால் வாழ்க்கையில் பாசிட்டிவ் நம்பிக்கை அதிகரிக்கும். பூஜை பொருட்கள், மூலிகைகள் அக்ஷய நாளில் வாங்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு சமநிலை, அழகு முக்கியம். புதிய வீட்டு அலங்காரங்கள், சின்ன நகைகள் வாங்கினால் குடும்ப வாழ்க்கையில் சீர்திருத்தம் ஏற்படும். அலங்கார பாத்திரம், கலைச்சேம பொருட்கள் அக்ஷய நாளில் வாங்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆழம், விசாரிப்பு மனம் கொண்டவர்கள். பழங்கால நாணயம், ஆன்மீக குருநாத புத்தகம் வாங்கினால் ஆன்மீக பாதை தெளிவாகும். பிளாடினம் நாணயம், விஷ்ணு பகவத்கீதை புத்தகம் வாங்கினால் செல்வாக்கு கூடும். தனுசு ராசிக்காரர்கள் படிப்பு, யாத்திரை, ஆன்மீகம் இவர்களுக்கு முக்கியம். புதிய புத்தகம், யாத்திரைக்கான துவக்கம் பூஜை பொருட்கள் வாங்கினால் நாணம் கூடும். ஆன்மீக நூல்கள், யானை சிலைகள், தெய்வ உருவங்கள் அக்ஷய நாளில் வாங்கலாம். மகரம் ராசிக்காரர்கள் கடின உழைப்பு, பொறுப்பு இந்த ராசிக்காரரின் அடையாளம். தங்கம் அல்லது வங்கியுடன் தொடர்புடைய பொருட்கள் வாங்கினால் பணவளர்ச்சி உறுதி. தங்க சின்னம், கணக்கு புத்தகம், வங்கி நோட்டு அக்ஷய நாளில் வாங்கலாம். கும்பம் ராசிக்காரர்கள் மனித நேயம், புதுமை இவர்களுக்கு முக்கியம். வெள்ளி கலசம், திரிவிளக்கு வாங்கினால் மன நிம்மதி, ஆன்மீக எழுச்சி கிடைக்கும். வெள்ளி விளக்கு, ஆன்மீக சொற்கள் எழுதப்பட்ட பிழை வாங்கினால் செல்வாக்கு கூடும். மீனம் ராசிக்காரர்கள் கனவுகளுடன் வாழும் கலைஞர்கள். வழிபாட்டு பொருட்கள், துளசி செடி, மஞ்சள் குங்குமம் போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை கூடி வரச் செய்கின்றன. துளசி மெட்டு, விக்கிரங்கள், குங்குமச்சிமிழ் அக்ஷய நாளில் வாங்கலாம். உங்கள் மனதின் விசுவாசத்துடன் கலக்கும்போதுதான் முழு பலன் கிடைக்கும். அக்ஷய திருதியை என்பது வெறும் தங்கம் வாங்கும் நாள் மட்டும் இல்லை. இது நம் வீட்டின் சக்தியையும், நம் மனதின் பாசிட்டிவ் ஆற்றலையும், நம் வாழ்வியல் செல்வ வாய்ப்புகளையும் தூண்டும் புண்ணிய தருணம். இன்று நீங்கள் எதை செஞ்சாலும் அது பெருக பெருக ஆசிர்வதிக்கப்படும். இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.